இமாயிலி, கல்யாண வேலையெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. ஆமா சீனியர், காலையில சீக்கிரமா மண்டபத்துக்கு போகணும். நீங்களும் வந்துருங்க. பொண்ணு வீட்டு சார்பா நான் உங்களை இன்வைட் பண்றேன். அதெல்லாம் நான் வந்துருவேன். உன் பாட்டியும் அப்பாவும் அப்பவே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சீனியர், நான் இப்போ இங்க வந்ததே வேற ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர் பேசதான். என்ன விஷயம்? நாளைக்கு இந்திராணி வீட்ல இருக்கிற எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நாம அந்த ப்ரூஸ்லிய பிடிக்க இதுதான் சரியான டைம். எல்லாம் ஓகே, பட் நீயும் தானே நாளைக்கு மண்டபத்துக்கு வரணும். அப்புறம் எப்படி? அதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுட்டேன். எங்க வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம மண்டபத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்கிறப்போ நீ அங்க இருக்கணும்ல. எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, பாத்துக்கலாம் சீனியர். ஆனா எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு அவனை மிஸ் பண்ணவே கூடாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ இங்க இருந்து கல்யாண வேலையெல்லாம் பாரு. நான் வேணா நம்ம டீமோட போய் அந்த ப்ரூஸ்லியை பிடிச்சிடுறேன். இல்ல சீனியர், அந்த வருமா மட்டும் இல்ல, அவன் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் என் கையால தான் பிடிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க சீனியர், உங்க மேல நம்பிக்கை இல்லாம சொல்லல, எனக்கு இருக்கிற வெறியில சொல்றேன். இந்த விஷயத்துல மட்டும் நீங்க என்ன தடுக்காதீங்க சீனியர். உன்னை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஐலி. பொதுவா எல்லா கேஸையும் நாமளே டீல் பண்ணணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் இந்த வர்மா கேஸ்ல மட்டும் உன் கையால அவன் சாகணும். அதை நான் பார்க்கணும்னு தான் எனக்கும் தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். ஐலி, குடு. ஐலி, அம்மா நான் கரெக்ட் டைமுக்கு வந்து வீடியோ காட்டுறதுக்கு தேங்க்ஸ் சொன்னியா, இல்ல இப்ப இப்படி பேசுறதுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? ரெண்டுத்துக்கும் தான். நீங்க எப்பவும் எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, எனக்காக யோசிச்சுக்கிட்டு, நான் வாழ்றதுக்கான நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எப்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல நான் உடைஞ்சு போகும்போதெல்லாம் எனக்கு துணையா இருந்துகிட்டு, நான் தோத்து போகும்போது ஆறுதல் சொல்றது, நிஜமாவே நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் கொடுத்த பிளெஸிங் தான் சீனியர். இது எல்லாத்துக்கும் மேல என்னை விட என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் சீனியர். வீட்லயும் வெளியிலயும் நிழல் மாதிரி இருக்கிறது நீங்க தானே. அதான் தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன மேடம், டிவில ஏதாவது பழைய படம் பாத்தீங்களா என்ன? ஓவர் சென்டிமெண்ட் டயலாகா இருக்கே. போயா போ, நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்து சொன்ன பாரு. ஏய் ஐலி, சாரி. சரி நீ சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய் அதான் நான் சாரி கேட்டேன்ல, நீ சொல்லு.